friends, welcome to Abhi Classes YouTube channel. This is your CA Foundation BCK complete revision video for the examinations. Already part 1 is uploaded. In part 1 la chapter 1, chapter 2 and chapter 6 was uploaded. In the video la நம்ம வந்து chapter 3, 4 and 5 complete ah முடிக்க போறோம். So let's move on to the video. First MCQ. Who is the present chairman of HDFC Bank? And mostly in the lesson la வந்து explain பண்ற மாதிரி அவ்வளவு இது இருக்காது. நீங்களா just படிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நான் இது சொல்றது உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி இருந்தா நீங்க இது சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. Who is the present chairman of HDFC Bank? Mcq'S Parekh. So HDFC Bank நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. So அதோட chairperson யாருன்னா Mcq'S Parekh. So when was the Reliance Industry Limited was incorporated? Reliance Industry வந்து it is a huge big industry. அதில் வந்து various products இது பண்ணுறாங்க and நிறைய activities-ம் it's involved in Reliance. So வந்து when was it incorporated? 1966. Which pharmaceutical company has the slogan of caring for life? Caring for life na நம்ம எல்லாரோட லைஃப்க்கு வந்து கேர் பண்ணுறாங்க. Cipla Limited. So Cipla Limited deals with various the medicinal products, tablets and medicines deal பண்ற limited தான் Cipla Limited. So it cares for our life. நமக்கு வந்து லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வந்து மெடிசின்ஸ் வந்து ப்ளே பண்ணுது. So which cares for life வந்து Cipla Limited. Fourth question. Which gas company owns India's largest pipeline network? எந்த கம்பெனில largest pipeline network own பண்றாங்க? GAIL India Limited. இந்தியால இருக்கிற ஒரு GAIL Limited தான் owns the largest pipeline. இதுவா own பண்றது GAIL. ஞாபகம் வச்சுக்கோங்க GAIL. Where is the headquarters of ITC Limited? ITC நீங்க நிறையவே பார்த்திருப்பீங்க. So ITC Limited வந்து நான் ஷார்ட்டா சொல்றேன். ITC Limited வந்து இது ஒரு பெரிய ஒரு பிசினஸ்னே சொல்லலாம். அதுல வந்து ITC கீழ ஒரு 13 பிசினஸ்க்கு மேல இருக்குன்னு சொல்லலாம். So இது வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் பண்றாங்கன்னா they are related to hotels ரிலேட்டடா நிறைய பிசினஸ் ரன் பண்றாங்க and fast moving consumer goods பேக்கிங்லாம் நிறைய பண்றது and paper boats prepare பண்றது and tobaccosல கூட நிறைய ITC products இருக்கு and நிறைய நம்மளுடைய பிஸ்கெட்ஸ்ல எல்லாம் கூட ITC ப்ராடக்ட் இருக்கும்ல. ஸோ அதுதான் ITC லிமிடெட் வந்து வேரியஸ் பிஸ்னஸ் பண்றாங்க. ஸோ வேர் இஸ் இட்ஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ் இஸ் அட் கொல்கத்தா. ITC கொல்கத்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. ITC கொல்கத்தா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபார்மலி நோன் ஆஸ் ஸ்டேட் பேங்க் இஸ் ஃபார்மலி நோன் ஆஸ் இம்பீரியல் பேங்க். இது வந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு? மெட்ராஸ் வந்தது, கல்கட்டா வந்தது, இந்தியன் பேங்காக வந்தது. பட் ஃபர்ஸ்ட் என்ன பேராக இருந்தது ஸ்டேட் பேங்க்னா இம்பீரியல் பேங்க் தான். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. R.J. Jeyamurugan is the chief financial officer of which company? ஸோ ஜெயமுருகன் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ். நீங்கள் டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் நிறைய பார்த்துருப்பீங்க. நிப்பான் பெயிண்ட், ஏஷியன் பெயிண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸோடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் யாருன்னா ஜெயமுருகன். முருகன் தான் வந்து ஜெயமுருகன் தான் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸோடைய ஓனர். ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்டைலாக நேம் இருக்குது. பட் இவரோட நேம் பாருங்க நல்லா காட் நேமாக வச்சுருக்காரு. ஸோ ஜெயமுருகன் இஸ் த சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ஆஃப் ஏஷியன் பெயிண்ட்ஸ் லிமிடெட். விச் இண்டஸ்ட்ரியல் கேட்டகரி டஸ் விப்ரோ லிமிடெட் கம் அண்டர்? விப்ரோ வந்து ஐடி சாஃப்ட்வேர் லைனில் தான் வர கம்பெனி. நிறைய பேர் விப்ரோன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அது வந்து எந்த லைனில் இருக்குன்னு தெரியாது. ஸோ நல்லா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் ரிலேட்டட் டு ஐடி சாஃப்ட்வேர் லைன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஐடி கம்பெனிஸ் இஸ் நாட் பேஸ்ட் இன் யூஎஸ்? ஸோ ஐடி கம்பெனிஸ்னாலே இந்த இன்டெல், மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன், IBM எல்லாமே வந்து ஐடி சாஃப்ட்வேர்ஸ் தான், ஐடி கம்பெனிஸ் தான். பட் யூஎஸ் கூட கனெக்ஷன் இல்லாத ஒரு ஐடி கம்பெனி எதுனா HCL டெக்னாலஜி லிமிடெட். HCL டெக்னாலஜிஸ் லிமிடெட் தான் வந்து யூஎஸ்க்கு கனெக்ஷன் இல்லாமல் அது மட்டும் செப்பரேட்டாக வேற ஒரு இதோட இருக்கிறது HCL தான். HCL டெக்னாலஜி தான் விச் இஸ் நாட் இஸ் பேஸ்ட் ஆன் வித் யூஎஸ் கனெக்ஷன் இல்லாமல் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ HCL டெக்னாலஜி லிமிடெட். நெஸ்லேல நீங்கள் நிறைய ஜூஸஸ் அந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இட்ஸ் அ பிவரேஜ் பார்ட்னர் with which of the following companies? நெஸ்லேவும் கொக்கோகோலாவும் இட்ஸ் அ பிவரேஜ் பார்ட்னர். தே ஆர் பார்ட்னர்ஸ். என்ன நெஸ்லே கொக்கோகோலா ரெண்டுமே வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும்ல. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க நெஸ்லே கொக்கோகோலா இந்தியா. ஸோ ஹெட்குவார்ட்டர்ஸ் ஆஃப் வால்மார்ட். 11th question is where is the headquarters of வால்மார்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ வால்மார்ட் கம்பெனிஸ் எதெல்லாம் டீல் பண்ணுறா? இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் மீட், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹெல்த் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து டீல்ஸ் வித் வால்மார்ட். ஸோ அதோடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? நேம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அர்கான்சாஸ் யூஎஸ்ல இருக்குது. வால்மார்ட் ஏ நிறைய இருக்குல்ல. ஸோ ஆன்சரில் வந்து எங்கே இருக்குது? அர்கான்சாஸ் யூஎஸ்ல இருக்குது. Who founded Wipro Limited?
ஸோ விப்ரோ லிமிட்டடில் நம்ம டெய்லி யூசேஜில் நிறைய ப்ராடக்ட்ஸை நம்ம விப்ரோ லிமிட்டடில் பார்க்கலாம். ஸோ இப்போ டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் ஃபியூ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம க்ளோத்ஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா, ஃப்ரேக்ரன்ஸ் நல்லா வரணுன்றதுக்காக சாஃப்ட் டச், இந்த கம்ஃபர்ட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சாஃப்ட் டச்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதுவும் விப்ரோ தான். அண்ட் சந்தூர் சோப் உங்களுக்கு நிறையவே தெரியும், ஸோ அதுவும் விப்ரோ தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பேபி ப்ராடக்ட்ஸில் நிறைய இருக்குது. ஸோ வேரியஸ் ப்ராடக்ட்ஸ், ஷாம்பூஸ், இந்த மாதிரி நிறைய நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், ஹெல்த் ப்ராடக்ட்ஸில் நிறைய வந்து விப்ரோ லிமிடெட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அதை வந்து ஃபவுண்டட் பை ஹூம்? முகமது பிரேம்ஜி. நம்ம பிரேம்ஜி சார் தான் வந்து விப்ரோ லிமிடெடை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. யார்? முகமது பிரேம்ஜி. த மேஜர் டெக்ஸ்டைல் பிராண்ட் விமல் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் in the year 1975. எந்த இயரில் விமல் வந்து ஒரு டெக்ஸ்டைல் பிராண்ட் கம்பெனி எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க? 1975. Who is the present chief executive officer of Microsoft Corporation? மைக்ரோசாஃப்ட் வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு மேஜர் ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். ஸோ அது வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யாருன்னா சத்யா நடிலா. சத்யாவில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்குவோம்ல, ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சத்யாவில் நிறைய ஏசிஸ் அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குவோம்ல, ஸோ அதுமாதிரி அது ரிலேட்டடாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷனோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யார்? சத்யா நடிலா. Which IT company acquired B.Sir Electronics in 2014? ஆப்பிள்ன்றது ஒரு பிக் கம்பெனி தெரியும். ஸோ இந்த ஆப்பிள்ன்ற ஐடி கம்பெனி தான் B.Sir Electronics. பிகாஸ் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்லலாம். எந்த ஒரு ஃபோனாக இருக்கட்டும், என்ன டேப், லேப்டாப்ஸ் எதாக இருந்தாலுமே ஒரு பெஸ்ட் கம்பெனினா ஆப்பிள் தான் நீங்கள் சொல்லுவீங்க. அட் த சேம் டைம் இட்ஸ் ஸோ காஸ்ட்லி. ஆப்பிள் வந்து acquired B.Sir Electronics in 2014. Which bank provides the digital service pay app? ஸோ எந்த பேங்க்கில் வந்து டிஜிட்டல் சர்வீஸ் பே ஆப் இந்த சர்வீஸ் வந்து எந்த பேங்க்கில் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா HDFC பேங்க்கில் தான். என்னால் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசெட் ஆப் எதுலன்னா HDFC பேங்க் லிமிடெட் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹூ இஸ் த ப்ரெசன்ட் சேர்மேன் ஆஃப் பஜாஜ் ஆட்டோ லிமிடெட்? ஓகே, எல்லா நேம்லேயுமே பஜாஜ் இருக்குது, பட் ராகுல் பஜாஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நேரு ஃபேமிலி மாதிரி இங்கே பாருங்கள், நேரு, இந்திரா காந்தி, அதுமாரி வருதுல, அதே மாதிரி பாருங்கள் இங்கே வந்து எல்லா பஜாஜ்னு வருது. இது பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ராகுல் பஜாஜ் தான் வந்து இஸ் அ சேர்மேன் ஆஃப் பஜாஜ் ஆட்டோ லிமிடெட். ராகுல் காந்தி மாதிரி ராகுல் பஜாஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. Which of the following is not a product of Bajaj Auto Limited? பஜாஜில் வந்து எது வராதுன்னா ஸ்ப்ளெண்டர் தான் வராது. ஸோ which product won't come in Bajaj Auto Limited? Splendor. Which of the following is a subsidiary of GAIL India Limited? GAIL நம்ம ஃபர்ஸ்ட் மேலே கொஸ்டினில் பார்த்தோம்ல. ஸோ GAIL India Limitedல which is a subsidiaryன்னு கேட்குறாங்க. ஸோ பிரம்மபுத்ரா கிராக்கர் அண்ட் பாலிமர் லிமிடெட் தான் வந்து GAIL லிமிடெட்க்கு சப்சிடியராக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ பிரம்மபுத்ரா ரிவர் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரம்மபுத்ரா கிராக்கர் அண்ட் பாலிமர் சேனல் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாலிமர் லிமிடெட். ஸோ கெயிலுக்கு கீழே யார் இருக்காங்க? பிரம்மபுத்ரா அண்ட் பாலிமர் டிவி. ஸோ பாலிமர் லிமிடெட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்டாக இந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டு உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஈஸியாக இருக்கும். Which company is ranked first on Fortune 500 companies list 2021? Fortune top 500 companiesல வந்து ரேங்க் பண்ணுவாங்க. அது ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னா நம்ம வால்மார்ட் தான் இருக்காங்க. நம்ம வால்மார்ட் கம்பெனி தான் ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் in the Fortune. Who is the present chief financial officer of Adani Ports and Special Economic Zone? So Deepak Maheshwari அவங்க தான் வந்து she is the chief financial executive chief financial officer of அதானி போர்ட்ஸ். நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, அது ஒரு ஃபேமஸான போர்ட். அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் செஸ்ஓடி லிமிடெடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் யாருன்னா தீபக் மகேஸ்வரி. கோல்டன் மேன் சர்ச் வாஸ் ஃபவுண்ட் இன் விச் இயர்? கோல்டு மேன் எப்போ வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கோல்டில் செஞ்ச ஒரு மேன் எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 1869. 1990ஸ்லையும் இல்லை 20ஸ்லையும் இல்லை 18ஸ்ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 1869 கண்டுபிடிச்சிருக்காங்க. 1869. 23rd question. Which company ranked third on Forbes World's Best Employers list? World's Best Employers இருக்கிற ஒரு கம்பெனி அது வந்து ranked third. எந்த கம்பெனினா மைக்ரோசாஃப்டில் தான் World's Best Employers இருக்காங்கன்ற ஒரு தேர்ட் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? நம்ம மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்கு தான் கொடுத்துருக்காங்க. The mission of which transnational company is Good Food Good Life? நெஸ்லே தான் வந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லேயே பார்த்துருவீங்க, நெஸ்லே ப்ராடக்ட் போட்டுட்டு கீழே அந்த கோட் குட் ஃபுட் குட் லைஃப்னு போடுவாங்க. ஸோ நெஸ்லே தான் இந்த பிராண்ட் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. குட் ஃபுட் குட் லைஃப் வந்து நெஸ்லே. 25th question.
when did Microsoft begin its business in India? Microsoft இந்தியால எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1990 2000க்கு ஒரு 10 years முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தட் இஸ் 1990ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 90s கிட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் 90s கிட்ஸ் தான் 1990ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 26th what is Intel's rank in the Fortune? So Fortune 500 company list 2021. Fortuneல first வந்து Walmart ன்னு பார்த்தோம்ல. ஸோ இதுல Intel எந்த ரேங்க்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40th ரேங்க்ல இருக்கு. Intel எந்த ரேங்க்ல இருக்கு? அந்த Fortune 500 best companiesல 40th place வந்து Intel இருக்கு சொல்றாங்க. Who is the founder of Walmart? Sam Watson. நான் அப்படிச்சுக்கோங்க Walmart Watson. So Sam Watson தான் founder of Walmart. What was the initial name of Apple? ஆப்பிளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இருந்த என்ன நேம்னா ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் கார்பரேஷன். ஸோ ஆப்பிளுக்கு ஃபர்ஸ்ட் இருந்த நேம் வந்து ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ். ஏன்னா கம்ப்யூட்டர் ப்ராடக்ட்ஸ் தான் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆப்பிளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த நேம் என்ன? ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ். Who is the current chief executive officer of ICICI Bank? ICICI Bank நம்ம நிறைய பேருக்கு அக்கௌண்ட் இருக்கும். ஸோ சந்தீப் பக்ஷி தான் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். சந்தீப் பக்ஷி. ICICI பேங்க் வந்து சந்தீப் பக்ஷி தான் ICICI பேங்க். சந்தீப் பக்ஷி. இது நீங்கள் ஒரு 2 or 3 நேம்ஸ் பார்க்கும்போது கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோன்னே உங்களுக்கே ஏதோ இந்த நேம் படிச்சிருக்கும் அப்படின்னு ஞாபகம் வரும். ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் நீங்கள் எல்லா ஆப்ஷனும் படிச்சுட்டு இருக்காதீங்க. இந்த ICICI பேங்க் ஃபவுண்டர் தான் இந்த நேம். அது மட்டும் படிங்க. நீங்கள் எல்லா ஆப்ஷனும் படிச்சிங்கன்னா எக்ஸாமில் போகும் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா எல்லா நேமே உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கும். நீங்கள் வெறும் ஆன்சர் மட்டும் இதில் படிச்சுட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி லெசன்ஸில் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த வேர்ட் மட்டும் தான் நம்ம படித்த மாதிரி இருக்குது. நீங்கள் அதை டிக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். 30th question. Indian LPG is the product of which incorporation limited? Indian LPG liquid petroleum gas. அது வந்து Indian LPG is a product of which corporation in India na? IOCL. ஸோ எல்பிஜி பார்த்தோன்னே ONGCக்கு போயிடாதீங்க எல்லாரும். ஸோ IOCL ஓட எக்ஸ்பென்ஷன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட். அதுதான் வந்து எல்பிஜியோட ஒரு எல்பிஜி ப்ராடக்ட்டுக்கு கார்பரேஷனாக இருக்கிறது வந்து IOCL, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட். 31st question. By what name are the education and stationery products by ITC known in India? ஸோ ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்னாலே நமக்கு பெஸ்ட்டு கம்பெனி நமக்கு கிளாஸ்மேட் தான் ஞாபகம் வரும். அந்த பேப்பர் குவாலிட்டியாக இருக்கட்டும், பென்ஸாக இருக்கட்டும், எந்த ப்ராடக்டாக இருந்தாலுமே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் வராது பெஸ்ட் குவாலிட்டினாலே கிளாஸ்மேட். ஸோ எஜுகேஷன் அண்ட் ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்னு வந்தாலே நீங்கள் என்ன போடுவீங்க? கிளாஸ்மேட். 32nd question. Headquarters of L&T. L&T எங்கே இருக்குது? மும்பையில் இருக்குது. நம்ம L&T எங்கே இருக்குது? பக்கத்தில் மும்பையிலே இருக்குது. Who is the CMD of Power Grid Corporation of India? பவர் கிரிட். இந்த பவர் கிரிட் வந்தாலே ஸ்ரீகாந்த் கண்டிப் கப்பா. நேம்ஸ்லாம் பாருங்கள், ஸ்ரீகாந்த் கண்டிப் கப்பா. ஸோ பவர் கிரிடோட கார்பரேஷன் வந்து who is the CMD? MD சீஃப் எம்டியா அப்படியே இருக்கும். ஸோ CMD வந்து ஸ்ரீகாந்த் கண்டி கப்பா. பவர் சிஸ்டம் ஆப்ரேஷன் கார்பரேஷன் லிமிடெட். பாருங்கள், பவர் சிஸ்டமோட ஆப்ரேஷனோட கார்பரேஷன் லிமிடெட் இஸ் a subsidiary of POSOCO, that is Power System Operation Corporation Limited. நேம்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இட் இஸ் சப்சிடரி ஆஃப் எந்த கம்பெனியோட சப்சிடரியாக இருக்குன்னா PGCIL உடைய சப்சிடரி தான் வந்து POSOCO. ஓகே, பிபி இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேயும் பியில் ஸ்டார்ட் ஆகுது, இதுலேயும் பியில் ஸ்டார்ட் ஆகுது. மை கஸ்டமர் ஃபர்ஸ்ட் இஸ் த விஷன் ஆஃப் விச் பேங்க்? எந்த பேங்க் வந்து என் கஸ்டமர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம், அவங்க தான் என்னோடய மெயின் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு மை கஸ்டமர் இஸ் த பெஸ்ட், மை கஸ்டமர் இஸ் த ஃபர்ஸ்ட் அப்படி சொல்கிறவங்க யார்? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் நம்மளுக்கு வந்து இப்படிலாம் ஐஸ் வைப்பாங்க. யார்? நம்ம ஸ்டேட்டில் இருக்கிறவங்க தான் எல்லோரும் இப்படி ஐஸ் வச்சு கடைசியில் கவுத்து விட்டுருவாங்க. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. வாட் இஸ் த குளோபல் பேங்கிங் பிளாட்ஃபார்ம் பை HWeb சிஸ்டம் இன்ஃபோ? தட் இஸ் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ஃபோசிஸ்ன்ற வேர்ட் கொடுத்தாலும் ஃபினாக்கிள் அப்படி இந்த இன்ஃபோசிஸ் வேர்ட் கொடுக்காம நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுதுங்க. இந்த 2 வேர்ட்ஸுமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் த குளோபல் பேங்கிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் இன்ஃபோசிஸ் வந்து ஃபினாக்கிள். 37. Which of the following is not a subsidiary of NTPC? NTPCயோட சப்சிடரி யாருக்கு கிடையாதுன்னா கலிங்கா. இந்த ஞாபகம் கலிங்கா ஒரு வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட சப்சிடரி யார் இல்லைன்னு கேட்டாங்கன்னா கலிங்கான்ற வேர்ட் பார்த்தோன்னே டக்குன்னு டிக் அடிச்சிடணும். ஓகே, which is not a subsidiary of NTPC வந்து கலிங்கா. Which one of the following is not a FMCG company? So FMCG na fast moving consumer goods னு சொல்லலாம். ஸோ ஃபாஸ்ட் மூவிங்
கன்சியூமர் குட்ஸில் எந்த இது வராதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐடிசி வந்து நிறையா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் டீல் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வரும். டாபர், ரெட் பேஸ்ட் அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். ஸோ டாபர் கம்பெனியும் வரும். ஹெச்யூஎல்லும் வரும். மாருதி வந்து இது ஒரு கார் மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. ஸோ அதுக்கும் இந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்க்கும் ரிலேட்டட் இல்லை. ஸோ மாருதி இஸ் த ஆன்சர். 39th question. Choose the correct statement. Nestle and IBM are foreign companies. Obviously true. So IBM is in US and Nestle is in Switzerland. So ரெண்டுமே வந்து foreign companies. Then which of the following is incorrect about Oil and Natural Gas Corporation? Its headquarters is in Ahmedabad. இதுதான் வந்து incorrect statement. ஓகேவா? So headquarters of Oil and Natural Gas Corporation is in New Delhi. It's not in Ahmedabad. Which of the following cannot be categorized as a public sector unitல எது வராதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப்னா பிஎஸ்யூவில் வராது. தட் இஸ் பப்ளிக் செக்டார் யூனிட்ல வராது. தட் இஸ் போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப். Choose the correct statement. Tata Sons is a holding company. Correct. Tata Sons is the holding company. Infosys, Wipro and TCS are IT companies. Obviously true. All are IT companies. Flipkart, Amazon are trading platforms. நமக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கும். இது நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம். we are using Amazon. Many of them will use Flipkart. So all these three options are correct. So all the above are correct. 43. So now we are going to match the companies. So I am going to match the companies with their products. Microsoft naale Windows thaan, Bajaj naale Activa scooter. Okay, Nestle naale coffee, beverage and mari varum. Jio na mobile phone. Easy match pantoma. Simple question. Which of the following is incorrect about State Bank of India? It was nationalized along with 14 commercial banks. So it is an incorrect statement. So chapter 4 MCQ questions. First question. Fiscal policy relates to. Fiscal policy வந்து நம்ம என்னென்னலாம் ரிலேட் ஆகுதுன்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட் ரெவன்யூ, இது எல்லாமே வந்து ஃபிஸ்கல் பாலிசி டீல் பண்ணுது. ஸோ போத் A and B. Find the odd one out. Agriculture policy, industrial policy, foreign trade and investment policy, monetary policy. So first three are sectoral policy ன்னு சொல்லுவாங்க. பட் monetary policy is a மேக்ரோ பாலிசி. இதில் வந்து செப்பரேட் செக்டார்ஸ்க்கு இருக்கிற பாலிசி. பட் மானிட்டரி பாலிசி வந்து மேக்ரோ லெவலில் இருக்கிற ஒரு பாலிசி. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆட் ஒன் அவுட். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் அப் டு 3-4 decades the economic system prevalent in India may be regarded as. ஒரு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஒரு 3-4 decades வந்து எப்படி இருந்தால் இந்தியாவில் வந்து மிக்சட் எக்கனாமி தான் இருந்தது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாலிசி pertain to macro economic management? மேக்ரோ எக்கனாமிக்கில் மானிட்டரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ சி அண்ட் A. Fiscal policy and monetary policy தான் நம்மளுடைய மேக்ரோ எக்கனாமிக் லெவலில் இருக்கிற பாலிசிஸ். 5th one. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஸோ லிபரலைசேஷன்னா இட் இஸ் deregulation. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி. ஓகே. ப்ரைவேடைசேஷன்னா கன்வர்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் செக்டார்ஸ் இன்டு ப்ரைவேட். ஸோ மிட்டிகேஷன் ஆஃப் த ரோல் ஆஃப் பப்ளிக் செக்டார்ஸ். பப்ளிக் செக்டாரை வந்து நம்ம மிட்டிகேட் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறது தான் ப்ரைவேடைசேஷன். குளோபலைசேஷன் வந்து குளோபல் லெவலில், தட் இஸ் ஃபாரின் ட்ரேட், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், அதெல்லாம் வந்து குளோபலைசேஷனில் வரும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் யோர் ஆன்சர். 6th one. Which of the following pertaining to the meaning, importance and impact of economic policy? These statements are either correct or incorrect. இது வந்து கரெக்டாகவும் இருக்கலாம், இன்கரெக்டாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து கரெக்டாக ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இன்கரெக்டான்னு கண்டுபிடிக்க போகிறோம். So macroeconomic policies operate only in the demand side of economy. Incorrect. Na macroeconomics வந்து டிமாண்டுக்கு மட்டும் இல்லை, சப்ளைக்கும் it will apply. So first one is incorrect. The impact transmission of the policy occurs through institutions and policy instruments. In the statement வந்து correct. Policy formulation does not involve discussion with the stakeholders. ஒரு policy form பண்ணுறாங்கன்னா அது ஒரு ஷேர் ஹோல்டர், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். பிகாஸ் they are also a part of owners. ஸோ வந்து அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணவே வேணாம் சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட். தி இம்பேக்ட் ஆஃப் செக்டோரல் பாலிசிஸ் இஸ் ஆன் த எக்கனாமி அஸ் அ ஹோல் வந்து இன்கரெக்ட். ஏன்னா செக்டோரல் பாலிசி வந்து மேக்ரோ லெவலில் இருக்கிற பாலிசி தான் ஹோல் எக்கனாமியை அஃபெக்ட் பண்ணும். பட் செக்டோரல் பாலிசி வந்து பர்டிகுலர் செக்டாருக்கு தான் அஃபெக்ட் பண்ணும். பட் இங்கே ஹோல்னு கொடுத்துருவாங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் அன் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்ட். தட் செகண்ட் ஒன் மட்டும்தான் நம்ம கரெக்ட். த இம்பேக்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பாலிசிஸ் அக்கர்ஸ் த்ரூ இன்ஸ்டிடியூஷன் அண்ட் பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ ஒரு பாலிசி எப்படி பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக தான் கொண்டு வராங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் இன்கரெக்ட் எக்ஸப்ட் செகண்ட் ஆப்ஷன். 7th one.
the form of privatization where the government holds the responsibility and private enterprise handles the management of its fully or partly வந்து handle பண்றாங்கன்னா எங்கன்னா fully or partly. இது வந்து நீங்க இந்த 4 disinvestment deregulation அந்த 4 இருக்குல அதுக்கு தரோவா படிச்சுக்கோங்க ஏன்னா இது கண்டிப்பா ஒரு क्वेश्चन வர நிறைய சான்சஸ் இருக்கு. சோ வந்து partly or fully னா delegation. So that is delegation. Which of the following is not attributable to facilitate development policies? நம்ம பாலிசியை டெவலப் பண்றதுக்கு இல்ல இது வந்து attribute பண்ணாதுன்னு கேட்டிருக்காங்க. So imposition of clearness and approvals. So நம்ம lifting of curbs in business நம்ம businessல இருக்கிற unwanted things எல்லாம் நம்ம lift பண்ணிட்டோம்னா so policy develop பண்ணலாம். So ease of doing the business அதுவும் help பண்ணும். நம்ம businessல இருக்கிற unwanted curbs எடுக்கிறதுக்கு policies help பண்ணும். Creation of conductive conditions நம்ம வந்து ஒரு conduct பண்றதுக்கு ப்ராப்பரா கண்டிஷன்ஸ் உருவாக்கி கொடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. Imposition of clearness and approvals ஒரு அப்ரூவல் வாங்குறதுக்கு நம்ம பாலிசி எப்படி ஹெல்ப் பண்ணும் ஹெல்ப் பண்ணாது. ஸோ அப்ரூவல் வாங்குறதுக்கு நம்ம ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட தான் நம்ம அப்ரூவல் வாங்கணும். ஸோ அதுக்கு வந்து பாலிசிஸ்க்கும் ரிலேட்டட் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் யோர் நாட் அட்ரிபியூட்டபிள். செபி, ஆர்பிஐ, ஐஆர்டிஐ இது எல்லாமே ரெகுலேட்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ செபிக்கு கீழே தான் எல்லா தட் இஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லாம் இருக்குது. ஆர்பிஐ கீழே தான் எல்லா பேங்க்ஸும் இருக்குது. ஐஆர்டிஐயும் இது எல்லாமே வந்து ரெகுலேட்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ். 10th MCQ. BlackRock invested $30 million as a portfolio investor in Indian stock market. Indian stock marketல BlackRockன்றவங்க நம்ம இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஸோ FII இன்வெஸ்ட்மெண்ட். FDI in sector or activities which do not require any prior approval either of the government or the Reserve Bank of India. இதில் எந்த ஒரு சில FDI ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து கவர்மெண்ட்டோடைய அப்ரூவல் ஒரு ஆர்பிஐடைய அப்ரூவல் வந்து தேவைப்படாது. அதை வந்து உங்கள் புக்லேயே கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் ரூட் அண்ட் இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அட்டாமிக் ரூட்டுக்கு வந்து அப்ரூவல் வந்து தேவையில்லை. ஓகேவா? 12th MCQ. The method of FDI other than atomic route is called as. அட்டாமிக் ரூட் இல்லாமல் அட்டாமிக் ரூட்டுக்கு கவர்மெண்ட் ரூல் தேவையில்லை. அப்போ இன்னொரு ரூட் என்ன கவர்மெண்ட் ரூட். ஓகேவா? கவர்மெண்ட் ரூட்டுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் உடைய அப்ரூவல் தேவை. பட் அட்டாமிக் ரூட்டுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் தேவையில்லை. FIFP stands for Fனா என்ன வரும்? மோஸ்ட்லி ஃபாரின் வரும். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டேஷன் போர்ட்டல். நல்லா வச்சுக்கோங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டேஷன் போர்ட்டல். ஐடென்டிஃபை த செக்டார் வேர் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் பெர்மிட்டட். FDI வந்து எந்த செக்டாரில் இட்ஸ் நாட் பெர்மிட்டட் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதை வந்து சர்டன் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு பேஜ் நம்பர் வெயிட் பேஜ் நம்பர் 4.11 கொடுத்துருப்பாங்க. சர்டன் செக்டார்ஸ்க்கு தேவையில்லைன்ட்டு. ஸோ அட்டாமிக் எனர்ஜிக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்டே அட்டாமிக் எனர்ஜி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ FDI இஸ் நாட் பெர்மிட்டட் இன் அட்டாமிக் எனர்ஜி. Simplifications of trade restrictions related to இந்த 4.11 சொன்னால அந்த பேஜ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. Simplification of trade restrictions related to import is an example of. நம்ம இம்போர்ட் தட் இஸ் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். இதுக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து குளோபலைசேஷன் தான். இது குளோபலைசேஷன் மூலமாக தான் நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் நம்மளால் டெவலப் பண்ண முடிஞ்சதில்ல. ஸோ இட் இஸ் an example of globalization. 16th one. Sale of 50% stake in a public sector unit to a single private sector company is an example of investment to form a joint venture. So we are converting from public sector to private sector. Okay, நம்ம எவ்வளோ? We are selling 50% stake. So to form a joint venture. Foreign direct investment is allowed in. FDI வந்து allowed in அந்த 4.11 பேஜ் நம்பர் சொன்னால இருங்க நானே காட்டுறேன். 4.11 here. இது ரொம்ப இந்த 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கிளியராக படிச்சு வச்சுக்கோங்க. எது டெலிகேஷன், எது டைவெஸ்ட்மெண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் இதுதான் நான் சொன்னது. அட்டாமிக் எனர்ஜி, லாட்ரி, கேம்லிங், அட்டாமிக் எனர்ஜி, லாட்ரி, கேம்லிங், சிட் ஃபண்ட், நீடி. அட்டாமிக் எனர்ஜி, லாட்ரி, கேம்லிங், சிட் ஃபண்ட், நீடி. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரொஹிபிட்டட். இங்கேயும் பாருங்கள் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸில் இதெல்லாம் ப்ரொஹிபிட்டட். எக்ஸப்ட்னு கொடுத்து இந்த 6th பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் வந்து வராது. ட்ரேட் இன் ட்ரான்ஸ்ஃபரபிள் ரைட்ஸ் இதெல்லாம் வராது சொல்லிட்டாங்க. சிகார், டொபாக்கோஸ் இதெல்லாம் வராது சொல்லிட்டாங்க. ஓகே, 6th பாயிண்ட் பாருங்கள். அக்ரிகல்ச்சர் எக்ஸ்க்ளூடிங் இதெல்லாம் வந்து இப்போது எக்ஸ்க்ளூடிங்னா இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்டர் த கண்ட்ரோல் கண்டிஷன்ஸ் ஆஃப் ரிலேட்டட் டு அக்ரோ அண்ட் அலைட் செக்டர் அண்ட் பிளான்டேஷன் ஆக்டிவிட்டிஸ் அதர் தென் டீ பிளான்டேஷன் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா
அக்ரிகல்ச்சரை ப்ரொஹிபிட் பண்ணுறாங்க. பட் இதுக்கு எல்லாமே வந்து FDI வந்து ப்ரொஹிபிஷன் கிடையாது சொல்லியிருக்காங்க. அக்ரிகல்ச்சருக்கு ப்ரொஹிபிட்டட், பட் அதில் வந்து சர்டன் திங்ஸுக்கு வந்து ப்ரொஹிபிஷன் கிடையாது. ஒரு எக்ஸெப்ஷன் மாதிரி இருக்குன்னா இந்த திங்ஸுக்குலாம் வந்து அந்த ப்ரொஹிபிஷன் கிடையாது சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் பிளான்டேஷன் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்லி ப்ரொஹிபிட்டட் பை FDI, பட் எக்ஸப்ட் டீ பிளான்டேஷன் மட்டும் நாட் ப்ரொஹிபிட்டட். இதுதான் வந்து இதோட மீனிங். ஸோ நம்ம என்ன கொஸ்டின் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ? 16th one, 17th one. FDI is allowed in plantation la, not allowed, that is prohibited, except tea plantation. அப்பனா FDI is allowed in tea plantation. After independence, India followed mixed partner. Okay. 19th one. Hyundai India Limited came to India through foreign direct investment route. It followed the path of இந்த பாத்தில் வந்திருக்குன்னா by creating a 100% Indian subsidiary. இந்தியாவில் ஒரு கம்பெனியில் 100% சப்சிடியரியாக தான் வந்த கம்பெனி ஹுண்டாய். அது வந்து செப்பரேட்டாக வந்து வேறு கம்பெனி மூலயமா லிங்க்லாம் வரல, 100% இந்தியன் சப்சிடியரியாக ஃபார்ம் பண்ண கம்பெனி. ஸோ கவர்மெண்ட் பாலிசிஸ் ஆர் ஆஃப் 4 types: ரெஸ்ட்ரிக்டிவ், ரெகுலேட்டிவ், ப்ரொடெக்டிவ் அண்ட் ஃபெசிலிட்டேட்டிவ். இது வந்து இந்த பாலிசிஸ் கீழே இருக்கிற 4 points, தட் இஸ் ரெஸ்ட்ரிக்டிவ், ரெகுலேட்டிவ், ப்ரொடெக்டிவ், ஃபெசிலிட்டேட்டிவ். RRFP, தட் இஸ் RRPF எப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். பிரிக்ஸ்னாலே நீங்கள் 12th நல்லா படிச்சிருப்பீங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. ப்ரைவேடைசேஷன்னா கன்வர்ஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட் டு private sector, transferring the government ownership to private. Correct. Disinvestment in public sector enterprise, இதுவும் கரெக்ட். Opening those areas for private sector which are reserved by, ஒரே ஸ்டேட்மெண்ட்டை தான் different waysல கொடுத்துட்டாங்க. ஸோ all these 3 statements are correct. So all the above the answer. Which of the following is incorrect ன்னு சொல்லியிருக்காங்க. So FDI is made with an intention of exercising control over an enterprise. Correct. Foreign direct investment எதுக்கு பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனியோட ஒரு என்டர்பிரைஸ் மேலே ஒரு கண்ட்ரோல் இருக்கிறதுக்காக தான் they are doing foreign direct investment. It is a long run investment, that is also true. It is upgradation of technology. டெக்னாலஜி நம்ம டெவலப், ஏன்னா நம்ம வந்து ஃபாரின் கிட்டேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அங்கே இருக்கிற டெக்னாலஜிஸ் எல்லாம் நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதனால இட் இஸ் அன் அப்கிரேடேஷன் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லலாம். பட் இங்கே பாருங்கள், FDI is called as portfolio investment. இதுதான் வந்து நம்மளோட incorrect statement. It is not a portfolio investment. Choose the correct statement. In India, permission of foreign direct investment is not uniform for all sectors. Certain sectors prohibit பண்ணிருக்காங்க, so it is not uniform for all sectors. இதுதான் வந்து correct statement. Which of the following is not the concern of monetary policy? 25th question. Which of the following is not the concern of monetary policy? மானிட்டரி பாலிசியை எது வந்து டீல் பண்ணாது? இட் டீல்ஸ் வித் இன்ட்ரெஸ்ட் ரேட். கரெக்ட். ஏன்னா மானிட்டரி பாலிசியில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகே. குவான்டிட்டி ஆஃப் மணி அண்ட் கிரெடிட்டும் டீல்ஸ் வித் மானிட்டரி பாலிசி. டிஸ்போசபிள் இன்கம் வித் ஹவுஸ்ஹோல்ட்ஸ்க்கு எவ்வளோ இன்கம் போகணும் அதெல்லாம் வந்து மானிட்டரி பாலிசியை டீல் பண்ணதானா கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் யோர் ஹார்ட் ஒன் அவுட். 26th கொஸ்டின். டேக்ஸ் ரேட்னா கம்மியாக இருந்தால் தான் இட் இஸ் பெட்டர். ஜிடிபினா ஹையராக இருக்கணும். இன்ஃப்ளேஷன் மாட்ரேட்லி ஹையர். ஓகேவா? டேக்ஸ் ரேட் கம்மியாக இருக்கணும், ஜிடிபி அதிகமாக இருக்கணும், இன்ஃப்ளேஷன் மாட்ரேட்டாக இருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் இம்ப்ளைட் பை லிபரலைசேஷன்? டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் தான் லிபரலைசேஷனில் வராது, பிகாஸ் அது எங்கே வரும்? ப்ரைவேடைசேஷனில் வரும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரீசன்ஸ் இஸ் ஆர் கரெக்ட் ஃபார் கன்சிடரிங் மாடரேட்லி லோ எட்டர்னல் வேல்யூ ஆஃப் டொமஸ்டிக் கரன்சி ஆஸ் conducive for domestic business? So option A, protecting the domestic industry from the competition from the imported goods. So domestic industry import நிறைய பண்ண domestic industry ல ரொம்ப நிறைய problems face பண்ணுது. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். மேக்கிங் த எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ், எக்ஸ்போர்ட்டும் நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு இந்தியாவுக்கு நிறைய இன்கம் வரும். டேரிஃப் ஜம்பிங், FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், டேரிஃப் ஜம்பிங் இருக்கணும். ஸோ ஆல் these 3 options are correct. 29th, reasons why lower interest rate may be conducive for business include. மேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த ரீசன் வை லோவர் இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்? மேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல்ஸ் வித் லோவர் ரிட்டர்ன் எலிஜிபிள். இன்வெஸ்ட்மெண்ட்னா தட் இஸ் இன்ட்ரெஸ்ட்னா, இப்போ நம்ம வந்து எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா அதில் இன்ட்ரெஸ்ட் வருது. அந்த மாதிரி மேக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல் வித் லோவர் ரிட்டர்ன் எலிஜிபிள். எனேபிள்ஸ் மொபிலைசேஷன் ஆஃப் சேவிங் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் எதனால வந்து விச் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் பிஸ்னஸ்க்கு ஏன் லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்குறாங்கன்னா, ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே. மேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல் வித் லோவர் ரிட்டர்ன் எலிஜிபிள். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல் லோவர் ரிட்டர்னில் எலிஜிபிளாக
இருக்கிறதுக்கே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, எனேபிள்ஸ் மொபிலைசேஷன் ஆஃப் சேவிங் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டில் பண்ணுறதுக்கும் நம்ம பிஸ்னஸ்க்கும் கனெக்ஷனே கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் சி மட்டும்தான் நம்மளுடைய கரெக்ட் ரீசன்ஸ். 38th question, last question. Which of the following is overarching all inclusive assumptions while assessing the conduciveness of the macro variable of the business? ஸோ இந்த கொஸ்டின் ஆக்சுவலி என்ன கொஸ்டின்னா, அதர் அசம்ஷன்ஸ் இதில் இருக்கிற மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ஹெல்பிங் த மேக்ரோ வேரியபிள்ஸ், பட் ஒன்று மட்டும் ஹெல்ப் பண்ணாது. அது என்னன்னு கேட்குறாங்கன்னா, கரஸ்பாண்டிங் கண்டியூசிவ்னஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் லீகல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணதில் மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ்க்கு. ஸோ இதுவும் ஹெல்ப் பண்ணுது, டைம் லேகும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ given one thing remains constant, அதுதான் வந்து இட் இஸ் நாட் ஓவர் ஆக்டிங்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பட் while all inclusive assumptions while assessing the conduciveness of macro variables of the business. And 28th questionல பாருங்க, which of the following reasons are correct for considering the இதில் வந்து டேரிஃப் ஜம்பிங்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுதுன்ற ஒரு மீனிங், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் புரியுது, இந்த லெசன் கொஞ்சம் கஷ்டம்தான், கொஸ்டினே என்னன்னே புரியாத மாதிரி தான் இருக்குது. பட் நோ வே, யூ ஹாவ் டு ரீட் இட். ஸோ திஸ் சாப்டர் கம்ப்ளீட்டட். We are moving on to the chapter 5 MCQs. chapter 5 MCQs. ஸோ இந்த லெசனில் நீங்கள் வந்து செபி நிறைய ரெகுலேட்டரி பாடிஸ்லாம் கொடுத்துருக்காங்களா. ஸோ அது வந்து கரெக்டாக எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்போ ஒரு எப்போ இன்கார்பரேட் பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட் ஒரே இதுக்கே நிறைய டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளியராக படிச்சுக்கோங்க, எக்ஸாமில் போய் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுலாம் நீங்கள் புக் இன்சைடில் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. Who was the regulatory body for controlling financial affairs in India before SEBI? SEBI வந்து இட்ஸ் ரெகுலேட்டரி பாடி ஃபார் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். பட் SEBI இருக்கிறதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா CCI, தட் இஸ் கண்ட்ரோலர் ஆஃப் கேபிட்டல் இஷ்யூஸ். SEBI was constituted in 1988. How many members of SEBI should be from RBI na 1. அந்த members of SEBI ல இருக்கும். RBI ல இருந்து எத்தனை மெம்பர் SEBI க்கு வரணும்னா ஒரு மெம்பர் வரணும். Where can be the first appeal against SEBI made? SEBI க்கு against the first appeal எங்க பண்ணாங்கன்னா, வேர்னா செக்யூரிட்டிஸ் அப்பீலேட் ட்ரிபியூனலில் தான் பண்ணாங்க. SEBIனா செக்யூரிட்டிஸில், ஸோ அது செக்யூரிட்டிஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல். Who regulates the currencies in India? கரன்சினாலே நம்ம RBI தான். The RBI has been vested the power to control and supervise the commercial banking system under the Act of RBI Act 1934 தான். RBI எந்த ஆக்ட் கீழே பண்ணோம்னா RBI Act 1934. IRDAI கான்ஸ்டிடியூட் தான் 1999, ஜஸ்ட் 2000க்கு 1 year முன்னாடி. அதுதான் IRDAI 2000க்கு 1 year முன்னாடி. Which section of IRDAI Act, that is 1999, lays down the duties, powers and functions of அந்த IRDAI Act உடைய duties, powers and functionsல யார் சொன்னா section 14. section 14 தான் duties, powers, functionsல சொல்ற section 14. Which of the following statement about RBI is incorrect? One of its mission is to protect the interest of policyholders. Policyholdersக்கும் RBIக்கும் no connection. RBI வந்து it is a sole authority to issue notes, அது okay, correct. It deals with government, central, state எல்லாத்துக்கும் டீல் பண்ணுறாங்க, that is also correct. Its role is to ensure monetary stability இருக்கணும், இதுவும் correct. But policyholdersக்கும் RBIக்கும் no relation. So option C is your odd one out. Which is the Constitution of Competition Commission of India? So what is the Constitution of Competition Commission of India? எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா சேர்மேன் இருக்கணும் and 6 members appointed by the central government. ஏன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா லெவலில் பார்க்கும்போது 6 members ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கணும் and 1 chairperson இருக்கணும். ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் நபார்ட், இது வந்து 12th ஸ்டாண்டர்ட்லேயும் நிறைய படிச்சிருப்பீங்க. நபார்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை. நிறைய பேர் டெல்லின்னு கன்ஃபியூஸ் ஆவீங்க, பட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் நபார்ட் வந்து மும்பை. நம்ம தமிழ்நாடு கிட்ட இருக்கல, மும்பை கிட்டன்னா டெல்லியை விட மும்பை கிட்டல. ஸோ அதுக்கு சொன்னேன். லார்ஜ் நம்பர் ஆஃப் self-help group has been linked to credit, resulting an important Indian tool for microfinance. Small help group நாலே நபார்ட் தான். அவங்க தான் வந்து small help groupsக்கு நிறைய loans provide பண்ணுறது. ஸோ நபார்ட். The regional office of SEBI is not located in. SEBI நிறைய இடத்துல இருக்குது. செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் அது வந்து நிறைய இடத்துல இருக்குது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். பட் எங்கே வந்து இல்லைன்னா சண்டிகரில் இல்லை. சென்னை, கொல்கட்டா, அகமதாபாத், மும்பை எல்லா இடத்துலையுமே இருக்குது SEBI. பட் எங்கே இல்லை, அதோடைய ரீஜனல் ஆஃபீஸ். SEBI இல்லை, அதோடைய ரீஜனல் ஆஃபீஸ் நிறைய 24 ரீஜனல் ஆஃபீஸஸ் சம்திங் நிறைய இருக்குது. ஸோ அது வந்து எங்கே இல்லைன்னா சண்டிகரில் இல்லை. SEBI has its வெஸ்டர்ன் ரீஜனல் ஆஃபீஸ். வெஸ்ட் சைடில் நமக்கு எது இம்பார்ட்டண்ட்?
பாருங்கள் நிறைய பேர் வந்து வெஸ்ட் சைட்லனா மும்பைன்னு போவீங்க பட் பி கேர்ஃபுல் வெஸ்டர்ன் சைடில் இம்பார்ட்டன்ட் தான் அகமதாபாத் ஸோ அகமதாபாத் தான் வெஸ்டர்ன் ரீஜனல் ஆஃபீஸ் ஆஃப் செபி which of the following statement is incorrect ன்னு கேட்டிருக்காங்க which of the following statement is incorrect செபி பற்றி தான் கேட்குறாங்க செபி members consist of 5 other members out of at least 4 members shall be the whole time members who shall be appointed by the central government சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து புக் படி பார்க்கலாமா so SEBI members consist of 5 other members correct but at least 4 illa at least 3 shall be the whole time directors so idha வந்து incorrect statement it is in your page number 5.9 ல உங்களுக்கு 4 points கொடுத்திருக்காங்க அது ரொம்ப important அதை படிச்சு வெச்சுக்கோங்க 16th one SEBI has to be responsive to the needs of groups which constitutes SEBI யாருக்குலாம் ரெஸ்பான்சிபிள் கேக்குறாங்க the issue of security issues of security ஏனா securities எல்லாத்தையும் டீல் பண்றதுக்கும் SEBI வந்து it is responsive invest பண்றவங்களுக்கும் responsible and market intermediaries-க்கும் responsible so all the above the answer SEBI has several functions rolled into one body which one of the following is not a function of SEBI na quasi legislative judicial executive இது நம்ம ஏற்கனவே அந்த bookல படிச்சிருப்போம் so legislative வரும் judicial executive இதெல்லாம் வந்து நீங்க civicsல படிச்ச மாதிரி இருக்கும் so இது எல்லாமே ஒரு பட் professionalக்கும் SEBI-க்கும் no connection so அது வராது For the discharge of its function efficiently, SEBI has been vested with the following powers. So, வந்து SEBI வந்து efficient function பண்றதுக்கு என்னன்னா to approve by law of stock exchange, to inspect the books of accounts and call for periodical return from the recognized stock exchanges, to compel certain companies to list their இது எல்லாமே வந்து SEBI வந்து பண்ணிருக்காங்க எதுக்குனா to efficient function பண்றதுக்கு இதெல்லாம் SEBI பண்றாங்க so all the above the answer 19th one the Reserve Bank of India has been vested with extensive power of control supervision commercial banking system under Reserve Bank of India Act 1934 and banking ரெண்டுமே வரும் because it has vested the extensive power control to supervise the commercial bank வெறும் RBI act வெச்சு மட்டும் பண்ணல along with banking regulation act it is doing இந்த ரெண்டு ஆக்டும் சேர்ந்து தான் வந்து நம்ம complete banking system ரூல் பண்ணுது who is the custodian custodian word வந்து நீங்க 12th ல MCQs நிறைய படிச்சிருப்பீங்க custodian நாலே Reserve Bank of India custodian of national foreign exchange reserve னா நம்ம இந்தியா லெவல்ல foreign exchange கூட நம்ம எது நம்ம இந்தியால மெயின் பவர் வந்து டீல் பண்ணுதுன்னா Reserve Bank of India the custodian Reserve Bank of India being the central bank of India performs all the central banking functions okay which of the following is not a function ன்னு கேக்குறாங்க issue currency correct banker to the government correct bankers to bank வரும் banker to government வரும் okay custodianனும் பார்த்தோம் இப்பதான் but இந்த watchdog of unethical competition இதுதான் வராது so இந்த watchdogலாம் நம்ம பார்க்கவே இல்ல so அதுதான் வந்து வராது 22nd question Twenty-second question. Which one of the following is not the role of Competition Commission of India? Competition Commission of India role இது கிடையாது. To promote the practice having adverse effect on competition. To promote the activities which have the adverse effect on competition the wrong. ஏன்னா Competition Commission of India வந்து எதுக்கு ஃபார்ம் பண்ணனும் to protect the interest of consumers, to promote the competition and to ensure the freedom இருக்கணும். But adverse effect அளவுக்கு வர வரைக்கும் தான் அவங்கலாம் பண்ண மாட்டாங்க. So இதுதான் வந்து not a role. ஏன்னா promote competition correct but adverse effect இருக்கணும் பயங்கரமா பண்ணனும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க நிறைய நல்ல காம்படிஷன் சேஃபான காம்படிஷனா இருக்கணும் தான் அவங்க வர்க் பண்ணுவாங்க so option A தான் not a role NABARD வந்து refinances the financial institution which finances the rural sector NABARD வந்து எப்பவுமே village side rural sectors தான் ஹெல்ப் பண்ணுவாங்க so NABARDனால rural areas தான் NABARD is most important institution in a country which looks after development of small villages cottage industry small அதுதான் வந்து NABARD குட்டி யாரெல்லாம் வந்து டெவலப் ஆகாம இருக்காங்களோ அத NABARD கொடுப்பாங்க so cottage industry வரும் small industry வரும் village industry வரும் so all the above the answer 26 which is not a function of RBI monopoly of note issueல monopolyனா RBI மட்டும் தான் இஷ்யூ பண்றாங்க வேற யாரும் இஷ்யூ பண்ணல so it is a monopoly correct banker to bank banker to government பார்த்தா so அதுவும் correct controller of credit entire credit RBI தான் கண்ட்ரோல் பண்ணுது okay advancing loan to large business house
லார்ஜ் பிஸ்னஸ் ஹவுஸ்க்கு இவங்க தான் லோன் கொடுக்குறாங்க, எல்லா பிஸ்னஸ்க்கும் இவங்க தான் கொடுக்குறாங்கன்னா இட்ஸ் நாட் ட்ரூ. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன், அது ஒரு ஃபங்க்ஷனாக இல்லை லோன் கொடுக்குறது. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். செபி இந்த டேட்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் எழுத முடியும். செபி வந்து January 30, 1992 கரெக்ட். IRDA was set up by an act of parliament in India, அதுவும் கரெக்ட். NABARD in 1982, NABARDனால 1982, NABARD 1982. IRDA வந்து 1999 வரும் அண்ட் செபி வந்து 1992, January 30, 1992. இதெல்லாம் 90s வருது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆல் தி above are correct. Which of the following statement is incorrect regarding the development banks in India? Development banks accept the long-term deposits from individual and firms. So வந்து long-term deposits எப்படி சின்ன சின்ன இண்டிவிஜுவல் கிட்ட இருந்து வாங்க முடியாது. ஸோ அது வந்து டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் a wrong statement. Which of the following is incorrect? Bank rate and repo rate are the same rate used by the different purposes. Not wrong. Both are not same rate. So the same rate கொடுத்தாலும் it's a wrong statement. Order NABARD, SIDBI, EXIM, SEBI. SEBIன்றது வந்து ஒரு பெரிய ஒரு இது. NABARD, SIDBI, EXIMனா ஒரு குட்டி குட்டி பாலிசிஸ். So SEBI the odd one out. 31. Which of the following statements are correct? Development banks fill the void of undeveloped capital markets in the first 4 decades since independence. Development banks do not accept deposits. These are mere purveyors of credit. Development banks வந்து கிரெடிட்டே அக்செப்ட் பண்ண மாட்டாங்களாம். பட் எப்படி சொல்கிறது, டெபாசிட் நம்ம போய் நான் உங்களுக்கு டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் கிரெடிட் எல்லாருக்கும் லோன் கொடுக்கறது, ஹெல்ப் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் A and B கரெக்ட். ICICI and IDBI even today enjoy the status of அபெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ராங். ஸோ ஆப்ஷன் A and B தான் கரெக்ட். ICICIயும் IDBIயும் அபெக்ஸ் ஸ்டேட்டஸ் இப்பயும் என்ஜாய் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் ராங். Which of the following statements are correct? NABARD is a commercial bank. correct. நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. NABARD 1982 it is a commercial bank. NABARD commercial bank. From the following combination of financial institution and their function, which is or not correct ன்னு கேட்டிருக்காங்க. SEBI-னா it is sets the rules for money market. Okay, RBI sets the rules for capital market. CCI sets the rules for non-finance market சொல்லிருக்காங்க. So which of the function is not correct ன்னு கேட்டிருக்காங்க. So option A and B. RBI வந்து capital marketக்கும் என்ன ரிலேஷன்? SEBI வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட், இதுக்கும் மணி மார்க்கெட்டுக்கும் என்ன ரிலேஷன்? ஸோ ஆப்ஷன் A and B வந்து ராங். இது கம்ப்ளீட்டாக ரிலேட்டட் டு பேங்க்ஸ் வரும், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிலேட்டட் டு ஸ்டாக்ஸ் வரும். ஸோ வந்து கேபிட்டல் மார்க்கெட் மணி மார்க்கெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ போத் A and B are wrong. Which of the following institutions converted into a non-banking finance company? Na IFCI தான் வந்து it is converted into non-banking finance company. இது வந்து கீழே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. ஸோ IFCI வந்து it is converted into a non-banking finance company. ஸோ கம்ப்ளீட் BCKவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சாப்டர் 1, 2, 3, 4, 5, 6 கம்ப்ளீட்டாக அப்ஜெக்டிவ்ஸ் ரிவிஷன் கம்ப்ளீட்டட் இன் திஸ் 2 வீடியோஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நாளைக்கு எக்ஸாமில் சூப்பராக கிராக் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ ஆர் கோயிங் டு ரைட் தேர் எக்ஸாம்ஸ். மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் 3 எக்ஸாம்ஸ் அக்கௌண்ட்ஸ், லா அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் எழுதிட்டு வந்தோடனே எக்கனாமிக்ஸ் வந்து நீங்கள் நல்லா உங்களுக்கு பிடிக்கிற சப்ஜெக்டாக இருந்தால் கூட அது படிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். அது வந்து நார்மல் டேஸை விட இந்த எக்ஸாம் டேஸில் போயிட்டு வந்த டயர்டில் உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம் இது மட்டும்தான் இருக்குன்றப்போ கண்டிப்பாக உங்களுக்கு படிக்க தோணவே தோணாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டுவிட்டு நீங்கள் பார்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவில் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கொஸ்டினாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.